மூணாவது எடுத்துக்கிறேன் அதை நியூ பைக் இப்படி ஸ்டார்ட் ஆகாமல் போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வணக்கம் நண்பர்களே, நான் பைக் வாங்க போகிறேன் எபிசோட் 6. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் வீக் தான் என் பர்த்டே, அதுக்கப்புறம் தான் பைக் புக் பண்ண முடியும். அதனால் இன்னைக்கு நான் வந்துட்டேன். ஷோரூம் விசிட் பண்ணப்போ நீங்கள் குடோனில் போய் பைக் சொல்லுங்கள் சார், அதுக்கப்புறம் பேமெண்ட் பார்த்துலான்னு குடோன் கூட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே போனால் உங்களுக்கு 3 வண்டி இருக்குது சார், எந்த வண்டி வேணும்னு கேட்டாங்க. ஸோ நமக்கு லக்கி நம்பர் 3. ஸோ அதனால் எனக்கு 3 அந்த 3வது பைக் வேணும். அப்படி அதை சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணுற 3வது எடுத்துக்கிறேன். அப்படி மைண்ட் வைஸ் போல் அந்த பிஜிஎம்லாம் ஓடுது. அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைக் மிரர் அப்புறம் 1-2 பாடம் மாட்டாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் மாட்ட கீழே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரீ செக் பண்ணணும். எந்த பைக் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ப்ரீ செக் பண்ணணும். ப்ளஸ் ஆர்டிஓ பண்ணக்கப்புறம் பைக் உங்களால் மாற்ற முடியாது. ஆர்டிஓ பண்ணுறதுக்கு மாதிரி நீங்கள் ப்ரீ செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வண்டி வேணா இதுக்கு மேலே இந்த வண்டி அப்படின்னு மாற்ற முடியும். ஸோ அதனால நீங்கள் ஆர்டிஓ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ செக் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ரீ செக்கில் என்னென்ன பார்க்கணும்னா வண்டியோட மேனுஃபேக்சரிங் டேட்டு, அதோட மிரர்ஸ், இது மாதிரி கொஞ்சம் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைக்க முடியும். அது இந்த பைக்கோட மேனுஃபேக்சரிங் ஒரு ஏப்ரல் மே அந்த மாதிரி இருக்கு. பட் நீங்க எப்படி டிசம்பர்ல எடுக்கிறீங்க, அடுத்த இயர் ஜனவரி எடுக்கிறீங்க, இவ்வளவு நாள் பீரியட் இருக்கு. இதுக்கு 1000 இல்ல 1500 குறைங்கன்னா கண்டிப்பா குறைப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க ப்ரீ செக் பண்ணுங்க. ப்ரீ செக்ல உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியலன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீ செக்கிங்க்கு கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் கேஷ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு வழியா பைக்கை புக் பண்ணியாச்சு. பார்க்கலாம். தேங்க்யூ.